விதவிதமாக பாயாசம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வேர்க்கடலையில் பாயாசம் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் ட்ரை பண்ணலான்னா நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் 3/4 கப் வேர்க்கடலை சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 கப் வேர்க்கடலை 3 ஏலக்காய் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேனில் 1/4 கப் சர்க்கரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விடலாம். சர்க்கரை நல்லா கேரமல் ஆனதும் வேர்க்கடலை சேர்த்து நல்லா கலக்கிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஃப்ளாட்டாக தட்டிக்கலாம். பேனில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விடலாம். கேரமல் ஆனதும் ப்ரௌன் கலரில் மாறிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிட்டு 2 கப் பால் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததும் ஊற வச்சு வச்சுருக்க 1/4 கப் ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா வேக விடலாம். ஜவ்வரிசி கண்ணாடி பதம் வெந்து வந்ததும் 1/4 கப் சேமியா சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா சேமியா நல்லா வெந்து வந்ததும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டோம்னா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். லைட்டாக பபிள்ஸ் வரும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கடலை மிட்டாயை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே தூவி விட்டு சர்வ் பண்ணோம்னா சூப்பரான கேரமல் பீனட் பாயாசம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.